திரைப்படம் ஒரு விவசாயியை சார்ந்த கதை. இந்த கதையில் வர கருத்துக்கள் மிக தெளிவாக ஒரு தடவை பார்த்தாலும் மக்களுக்கு புரியும்படி தெளிவாக எடுத்துள்ளார். அதாவது வெளியில் நடக்கும் பல விஷயங்களை வெளியே தெரியவில்லை. அதை தத்துரூபமாக எடுத்து நம்ம திரைக்கு பின்னால் நகர்த்தி இருக்கிறது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு தனி மனிதனின் சாதனையாக நான் கருதுகிறேன். பொதுவாக ஒரு விவசாயினுடைய வலியை உணரலாம். அவங்க படுற கஷ்டம், ஒவ்வொரு ரூபாய்க்கும் படுற கஷ்டத்தை அவங்க பசங்களை படிக்க வைக்கிறதுலேருந்து அவங்க பெற்றோராக நம்ம எந்த நிலைமைக்கு வரோமோ அப்போ அதனுடைய உணர முடியும். அதனுடைய வழியை தந்த இயக்குனருக்கு நான் மனதார பாட்டுகள் மற்றும் படக்குழுவினர் சிறப்பாக நடித்துள்ளனர். மருதம் படம் ரொம்ப அருமையாக இருந்தது. பார்த்தேன், ரொம்ப கண் கலங்குற மாதிரி உள்ள ஒரு படம். சொத்து வாங்கி வச்சிருக்கிற ஒவ்வொருத்தருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. கதை என்னென்னா, இப்போ சொத்து வாங்கி பேங்க் மூலியமாக அடுத்தவங்க சொத்தில் கடன் வாங்கி எப்படி வாழலாங்கிறத ஒரு கூட்டத்தோட ஒரு சதி தான் இந்த படம். வித்தார்த் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு. உண்மையாலுமே அவருக்கு அவருடைய நடிப்புக்கு பாராட்டுகள். ஹீரோயின் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப யதார்த்தமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ரெண்டுமே சூப்பராக இருக்குது. இந்த பேங்க் மேட்ரு ஆரம்பித்ததுலேருந்து படம் சூப்பராக போய்ட்டு. லேகில் ஒன்றும் இல்லை, எல்லாம் எப்போ யார் பண்ணுறா, அவங்க எப்படி மாட்ட போகிறாங்க அப்படிங்கிறதான் கதையாக திரைக்கதையாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த திரைக்கதையில் எண்டில் ஒரு நல்ல சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. இது குடும்பத்தோடு போய் திரையரங்கில் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான படம். இது ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க, ஒரு நல்ல தகவல் சொல்லியிருக்காங்க. 10 கொடுக்கலாம். மருதம் படம் அதுதான் சொல்லிகிட்டு இருக்கேன். மருதம் படம் உண்மையான ஒரு வாழ்வியல். அது விவசாயிகளோட போராட்டங்களும் அவங்களோட வாழ்க்கை அன்றாடம் அவங்க தன்னுடைய பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கணும், அடுத்த கட்டத்துக்கு எப்படி முயற்சி பண்ணணும். இன்றைக்கி மழை நீர் வரலனாலும் காவேரி தண்ணி பிரச்சனைனாலும் பாதிக்கப்படுறது விவசாயி தான். விவசாயமும் விளைநிலமும் இல்லாமல் விளைபொருள் இல்லாமல் நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியாது, யாருமே சாப்பிட முடியாது. அது கரெக்டாக சீமான் அடிக்கடி சொல்லுவார். 5G இருந்தாலும் 4G இல்லாமல் இருந்தாலும் கஞ்சி இல்லாமல் யாரும் வாழ முடியாதுங்க சொல்லுவார். அந்த மாதிரி இது தெளிவாக ஒரு படமாக எடுத்திருக்காங்க. இதில் என்னென்னா, பேங்க் கூட்டுறவு வங்கியும் அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட வங்கிகளை ஏமாத்துறாங்க விவசாயிகளைங்கிறது ரொம்ப வேதனையான விஷயம். அதுக்குள்ளே சில கருநாகங்கள் இருக்காங்க, சில அயோக்கியன்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. எப்படி யார் பாதிப்பாங்க, யார் இளிச்சவாயனாக இருக்கான், அவனை ஏமாற்றலாங்கிற ஒரு கழுகு கூட்டம் சுற்றிட்டு தான் இருக்குது. அந்த கழுகு கூட்டத்திலிருந்து எப்படி விடுதலை அடையணும், அவங்கள எப்படி காப்பாற்றணுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி டிஜிட்டல் மோசடிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு மோசடியாக இருக்குது. மக்கள் ஏமாந்துட்டுருக்காங்க. மக்கள் படித்தவங்களும் படிக்காதவங்களும் நிறைய பேர் ஏமாறாங்க. இதில் படித்தவங்க நிறைய ஏமாந்துருக்காங்க. டிஜிட்டல் கைதுன்னு சொல்லி டக்குன்னு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவன் சொல்கிற போஸை கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் ஏமாறக்கூடாது. நம்ம நியாயமாக என்ன பண்ணணும்னா, முறைப்படி போய் காவல்துறையில் முறையிடணும். இதில் சொல்ல வர்றது என்னென்னா, விவசாயிகளை அவங்களுக்கே தெரியாமல் அவங்க நிலத்திலேருந்து பணத்தை எடுத்துடுறாங்க. லோன் போட்டு எடுத்து வேறு ஆள் பேரில் எடுத்து மோசடி பண்ணிடுறாங்க. மோசடி பண்ணி அந்த நிலத்தை அபகரிச்சிடுறாங்க. வித்தார்த் உண்மையாலுமே அந்த கேரக்டராக வாழ்ந்திருக்காரு. கிளைமேக்ஸில் அவரோட அந்த பார்வை, அந்த வெற்றி கிடச்சோன்னா அவரோட பார்வை உண்மையாக ஒரு உண்மையான ஒரு நடிகனுக்கான உணர்வை கரெக்டாக வெளிப்படுத்தியிருக்காரு. அவர் ஒரு நடிகனாக இல்லாமல் ஒரு விவசாயியாக வாழ்ந்திருக்காரு. அவங்க உண்மையாக அந்த விவசாயியோட மனைவியாகவும், அந்த ஒரு குழந்தைக்கு தாயாகவும், ஒரு கணவனுக்கு மனைவியாகவும் அழகாகவே நடிக்கல வாழ்ந்திருக்காங்க. காமெடி இருக்குது, காமெடி இருந்தாலும் காமெடியெல்லாம் எனக்கு நான் பெருசாக கண்டென்ட் வாய்ஸாக தான் சொல்கிறேன். தவிர காமெடி சினிமான்னு போனால் நீங்கள் உங்களுக்கு அது எப்படி பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு கண்டென்ட் வாய்ஸாக நல்லா இருந்துச்சு. இது ஒரு சமூகத்துக்கு தேவையான படைப்பாக இருந்துச்சு. நான் இது சினிமாவை பார்க்கல, வாழ்வியலாக பார்க்குறேன். அதனால் எனக்கு நல்லா இருக்குது. மருதம் திரைப்படத்தை பார்த்தேன். மிக மகிழ்ச்சியாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல தரமான படைப்பு. இன்றைக்கி சமுதாயத்தில் நிறைய ஏழைகள், ஏழை விவசாயிகள் யாருக்கும் நம்ம என்ன நடந்துகிட்ருக்கோம், நம்ம என்ன பேசிகிட்ருக்கோம், எந்த உலகத்தில் வாழ்கிறோம், எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற எந்த இதுவுமே விஷயமே தெரியாமல் ஒரு வாழ்க்கை நெறிமுறையை இன்றைக்கி நமக்கு அறியாமல் கட்டமைச்சிட்ருக்காங்க. கட்டமைச்சிட்ருக்கிறது யார் அப்படின்னா கார்ப்பரேட். அந்த கார்ப்பரேட் இந்த படத்தில் ஒரு வங்கி அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பிம்பத்தை தோற்றத்தை வச்சுட்டு அந்த முன்னாள் வங்கி மேலாளர் எப்படி ஒரு ஏழை விவசாயி சுரண்டுறாரு, ஏழை விவசாயி எப்படி பந்தாடுறாரு அப்படிங்கிறத ஒரு அழகான ஒரு வாழ்வியலோட நல்ல தரமான படைப்பாக தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துருக்காரு. இயக்குனருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நடித்த நடிகர்கள் அனைவருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ரொம்ப செட் ஆகிருக்கு.
அதான் அதாவது இது இந்த படைப்புக்கு சரியான கதாபாத்திர தேர்வுங்கிறது விதார்த் சார். ரொம்ப நேர்மையான ஒரு படைப்பு, ரொம்ப நேர்மையாக நடிச்சிருக்காரு, அழகாக நடிச்சிருக்காரு. ஒரு யதார்த்தத்தோட பிம்பமாக இருக்கார். இது நான் வந்து ஒரு யதார்த்தவாதியாக இருந்து இந்த கதைக்களத்தில் வந்து ஒரு கிராமத்தில் நான் சந்திச்சேன்னா எப்படி ஒரு யதார்த்தத்தை காமிக்க முடியுமோ அந்த பிம்பத்தை வந்து விதார்த் ரொம்ப நல்லா காமிச்சிருக்காப்புல. கதைக்கு சரியான தேர்வு இந்த நடிகர்களில் வந்து எனக்கு விதார்த்துங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. ரொம்ப நல்ல படம். ஹீரோயின் ஓகே, ஹீரோயின் பெர்ஃபார்மன்ஸ் ஓகே. மற்றபடி மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு, கேமராமேன் நல்லா இருக்குது. அந்த மண் சார்ந்த வாழ்வியலான லொக்கேஷனுடைய இடங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. படமும் தரமாக இருக்குது. அதான் சொல்கிறேன்ல, பெரிய நடிகர்களோட படத்தை வந்து நம்ம வந்து ஓடி 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 பார்க்குற இந்த மாதிரி தரமான தமிழ் படங்கள் சில படங்கள் வர்றப்ப நம்ம யாருமே பார்க்குறதில்ல. அது நமக்கு கண்ணுக்கு தெரியாமையே போயிடுதுங்கிறது மன வருத்தத்தோடு கண்டிப்பாக இந்த படத்தை வந்து திரையரங்கில் பாருங்கள். இது அவர் சொன்ன விஷயம் ஒன்று, இப்போ அவர் ஸ்கிரிப்ட் ஒன்றா புதுசாக இருக்கலாம் தவிர, ஆனால் கதை வந்து பழசு தான். இது இல்லாதவன், ஏழ்மையானவன், படிப்பறிவு இல்லாதவன், படிக்காதவன், இவன் பாரம்பரியமாக வாழ்ந்துக்கிற அந்த விவசாய நிலத்தை அபகரிக்கிறாங்க. அது யார் பண்ணுறான்னா முக்கியமாக லோன் கொடுக்குறோம், பேங்க் லோன் கொடுக்குறோம் தான் அதனுடைய விஷயம்லாம் தெரியும் அவனுக்கு. எதுக்காக லோன் கொடுக்குறோம், என்ன பண்ண போகிறோன்ட்டு அதை வச்சு அவன் ஏமாத்துறான்றது தான் கதை. நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது, மேட்ரு நல்லாயிருக்கு. ஆமாம் ஆமாம், அதாவது சிட்டியில் அதிகமாக பார்க்க மாட்டாங்க சார், அதெல்லாம் கிராமங்களில் நல்லா பார்ப்பாங்க. ஒருத்தர் 2 பேர் பார்த்தா போதும், அப்படியே ஸ்பிட் ஆயிரும். அது நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா வந்து விதார்த்து இப்போ இல்லை சார். அவர் ஆரம்ப காலத்தில் அவர் படங்களை பார்த்துருக்கேன். அது அப்போதுருந்து அவர் நல்ல நடிகர். அவர் சரியான வாய்ப்புகள் அவருக்கு இல்லையே தவிர, ஆனால் அருமையான நடிகர், நல்லா நடிச்சிருக்காரு. யதார்த்தமாக வாழ்ந்து ஒவ்வொருத்தருமே வாழ்ந்துருக்காங்க. அதில் வேறு ஒன்றும் கிடையாது. நடித்ததுன்றத விட வாழ்ந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும்.